Hi friends, வணக்கம். நான் உங்கள் துரைராஜன் SME Builders வேப்பம்பட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராஜெக்ட் 1080 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணப்பட்டிருக்க ஒரு டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பாத்ரூம், ரெண்டு அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம், ஹால் கிச்சன் கொண்ட வீடு. இது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு. இந்த வீட்டில் நம்ம என்னென்ன வேலை பண்ணியிருக்கோம், நம்ம ஒர்க் எப்படி இருக்கு, எப்பவுமே நம்மளது குவாலிட்டியாக இருக்கும், நம்ம ஒர்க் எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட மெயின் கேட்டு. ஹெவி கேஜ் ஸ்கொயர் டியூபால் பண்ணப்பட்டது. மாடர்னாக இருக்கணும்னு டிசைனாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம போர்வெல் நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. 100% வாஸ்து. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட பார்க்கிங்கு. ஹியூஜ் பார்க்கிங்கு. 2 இன்னோவா கார் கூட நிறுத்திக்கலாம், பைக் நிறுத்திக்கலாம். பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட மெயின் டோரோட வில்லு கேட்டு. உங்களுக்கு சாலிட் 10 mm அயர்ன் பார் யூஸ் பண்ணி தான் இதை வடிவமைச்சிருக்கோம். ஹெவியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட மெயின் கேட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்டால் ஆனது. அதோட டிசைன் பாருங்க, மாடர்னாக படையப்பா டிசைன் சொல்லுவோம். ஸோ அந்த டிசைன் இது மாடர்னாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெவியாக இருக்கும். டோர் பக்கத்துலேயே வந்து ஜன்னல் வச்சிருக்கோம். இது ஃப்ரெஞ்சு டைப்பு. இது வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்கு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஹாலோட வியூ. இந்த ஹாலோட சைஸு 15x 10. டைல்ஸ் பாருங்க, டைல்ஸ் டிசைனர் டைல்ஸு, கிரானைட் மாடலு. உங்களுக்கு டபுள் சார்ஜ் டைல்ஸ் போட்டிருக்கோம். ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்க. ஃபால் சீலிங் ஒர்க் சிம்பிளா பண்ணியிருக்கோம். பூ ஒட்டியிருக்கோம். பெரிய ஹால்ன்றதுனால 3 பூ ஒட்டியிருக்கோம். இதுதான் நம்ம டிவி ஸ்டாண்டு. டிவி ஸ்டாண்டில் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டிடிஹெச்சுக்கு, டிவிக்கு, ஹோம் தேட்டர் சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். டிஷ் டிவிக்கு ஒயர் வரதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். 2 சைடும் வந்து உங்களுக்கு டாய்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டாய்ஸ் வச்சு அழகாக இருக்கும். டோர் போட்டு கபோர்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூம் சைஸு 12x 10. ஒரு கபோர்டு, ஒரு லேப்டு கம்பல்சரி கொடுத்துருக்கோம். ஏசிக்கான பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமு. ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் டேப் கொடுத்துருக்கோம். ஷவர் கொடுத்துருக்கோம். கீசருக்கான பாயிண்ட் இங்கே இருக்கு. வெஸ்டர்ன் கிளாசட் தான் இங்கே வச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட செகண்டரி பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸு 9x 12. இங்கேயும் ஒரு கபோர்டு, ஒரு லேப்டாப் கொடுத்துருக்கோம். ஏசிக்கான பாயிண்ட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இங்கேயுமே கீசருக்கான பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாசட் தான் வச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கிச்சனு. இந்த கிச்சனோட சைஸு 6x 10. 4 அடிக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். கிரானைட் டாப் போட்டிருக்கோம். நம்ம எல்லா வீட்லேயும் பண்ணுறது தான் இது. சிங்க்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். துரு பிடிக்காது, ரஸ்ட் ஆகாது, லைஃப் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சன் மேடைக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இந்த இடத்துல மாடுலர் கிச்சன் பண்ணிக்கலாம், கபோர்டு ஒர்க்கு பண்ணிக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு ஒரு கபோர்டு, எல் டைப் லேப்டாப் கொடுத்துருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல கைப்பிடி வரும், உங்களுக்கு எஸ்எஸ்ல கைப்பிடி வச்சு கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட காமன் பாத்ரூம் இது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வரும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக காமன் பாத்ரூம் வெளியில கொடுத்துருக்கோம். இதுலயுமே வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸட் தான் கொடுத்துருக்கோம். இதோட டைல்ஸ்லாம் பாருங்க, ஃப்ளோர் டைல்ஸும் வால் டைல்ஸும் மேட்சிங்காக கொடுத்துருக்கோம். டிசைனர் வேற கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடு 1080 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. அந்த 1080 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்கோம். இது ஒரு கிழக்க பார்த்த மாதிரி அமைஞ்ச வீடு. உங்களுக்கு பார்க்கிங்கும் வந்து ஆம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். 2 இன்னோவா கார் கூட நிறுத்திக்கலாம், பெரிய பார்க்கிங்கு, உங்களுக்கு பைக்லாம் நிறுத்திக்கலாம். ஸோ இந்த வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே குவாலிட்டி மெட்டீரியல். நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்மளோட குவாலிட்டி தனியாக ஸ்டாண்ட் அவுட்டாக நிற்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஃபுல்லாகவும் பிரிக் ஒர்க் தான், ரெட் பிரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சிமெண்ட்டுகள் நாங்கள் எங்கேயும் யூஸ் பண்ணல. இது இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஸோ கொடுத்துருக்க மெட்டீரியல் எல்லாமே ஹெவியாக தான் கொடுத்துருக்கோம். இதோட பேஸ்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு 5 அடி டெப்த் எடுத்து 3க்கு 3 பெடல் மிரிச்சு அதுக்கு மேலே வந்து காலம் நிப்பாட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு காலமுமே வந்து ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு இதுல எத்தனை ஃப்ளோர் வேணாலும் நீங்க வளர்த்திக்கலாம். ஸோ அது மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதுல மேற்கொண்டு நீங்க கட்டுற மாதிரி இருந்தா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தட்டி பாத்தீங்கன்னா கம்பி இருக்கும். அந்த கம்பி மேல கம்பி கட்டி நீங்க மேல மேற்கொண்டு வளர்த்திக்கலாம். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் எந்த காலத்தையுமே எந்த ப்ராஜெக்ட்லயுமே நாங்க டம்மி பண்ண மாட்டோம். எல்லா காலமும் கீழே ஆரம்பிக்கிற காலம் மேல வரைக்கும் போகும். ஸோ நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டும்போது நீங்க வந்து அந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கலாம், காலத்தை வளர்த்திக்கலாம். அடுத்ததா இந்த வீட்டில் யூஸ் பண்ணிருக்க ஒயரிங் எல்லாமே ஆர்பிட் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சுவிச்சஸ்லாம் ஹெவி சுவிச்சஸ்லாம் ஸ்டாண்டர்ட் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் ஐஎஸ்ஐ பிராண்டடாக கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டோட ஜன்னல் பற்றி நான் சொல்லணும். அலுமினியம் ஜன்னல் தான் கொடுத்துருக்கோம். நம்ம டீ குட் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி வர டீ குட்டுமே வந்து நேற்று அறுக்கிற மரத்தை வந்து இன்னைக்கு ஜன்னல் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இது மாதிரி அது சீசனிங் பண்ணாம, அதாவது சீசனிங்ன்றது வெயிலையும் மழையிலையும் வைப்பாங்க, காத்துல ஏர்ல வைப்பாங்க. அது வச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு தான் நம்ம அதுல டோரு ஜன்னல்லாம் செய்யணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அது மாதிரி பண்றது இல்ல. நேற்று அறந்த மரத்துல வந்து இன்னைக்கு வந்து செஞ்சிடறாங்க. ஸோ அது மாதிரி செய்யும் போது அதோட லைஃப் வந்து கேள்விக்குறியாயிட்டு சீக்கிரமே இது முறுக்கிறது, வெடிப்புறது, அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அதனால இந்த வீட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாவே அலுமினியம் ஜன்னலுங்க. அலுமினியம் ஜன்னல் வந்து எப்பயுமே லைஃப் உங்களுக்கு போட்டபடியே அப்படியே இருக்கும். அதே மாதிரி இதோட சேஃப்டி அதிகம். உங்களுக்கு மர ஜன்னல்னா அதுல வர கிரில்ல மரத்திலே வைப்போம். பட் ஆனா இதுல வர கிரில்ல வந்து செவுத்துல கான்கிரீட் வச்சு வைக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்க பிரேக் பண்ண முடியாது, ஷேக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இது சேஃப்டி, உங்களுக்கு லுக்காகவும் இருக்கும். மரத்துல கூட டிஃபெக்ட் வரலாம். இந்த அலுமினியத்துல உங்களுக்கு டிஃபெக்டே வராது, லைஃப் லாங் அப்படியே கிடக்கும். குவாலிட்டி வரும், லைஃப் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வீட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது அலுமினியம் ஜன்னல் தான். மற்றபடி நம்மளோட ஒர்க் எப்பவுமே நீட்டாக இருக்கும். குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ குவாலிட்டினா எங்கள் எஸ்எம்இ பில்டர்ஸ் தான். குவாலிட்டிக்கு அந்த அளவு முக்கியத்துவம் தரோம். வீட்டோட ரேட்டு பேசும்போது நெகோஷியேட் பண்றாங்க, நிறைய நெகோஷியேட் பண்றாங்க. அது கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. ஏன்னா நம்ம போட்டிருக்க மெட்டீரியல் எல்லாமே வந்து குவாலிட்டி மெட்டீரியல். நாம வந்து பொருளோட குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பைசாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதனால நம்ம வீடுங்க எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். சொல்ற பிரைஸும் ரீசனபிளா இருக்கும். நம்ம குறைக்கிறதும் மீடியமா தான் குறைப்போம், ரொம்ப குறைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் அது மாதிரி. குவாலிட்டினா எங்ககிட்ட 100% நம்பி வரலாம். நீங்க 100% குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிடுவோம். எப்பவுமே நம்ம கிட்ட ஒரே இதுதான், தரம். என்னைக்குமே தரமா இருக்கும் நம்மளோட பொருள் எல்லாமே. ஸோ நம்ம கட்டியிருக்க இந்த வீடும் வந்து 100% தரமா கட்டியிருக்கோம், குவாலிட்டியா கட்டியிருக்கோம். ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீட்டோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.